வருண், நான் 2 பேரை கூட்டிட்டு போய் பஞ்சாயத்து குடோன்ல தேடுறேன். நீ போய் அந்த பழைய மில்லுல போய் பாரு. சரிண்ணா. உனக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சா எனக்கு உடனே கால் பண்ணு. சரிண்ணா, நான் போய் தேடுறேன். எனக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சா உங்களுக்கு கால் பண்றேன். சரி, வாங்க போலாம். வாங்க சார். நீங்க வாங்க. சித்தி, சிலை கிடைச்சிடும், நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. இல்லம்மா, விடியறதுக்குள்ள சிலைய கண்டுபிடிக்கணும். ஆனா இன்னும் எந்த தகவலும் கிடைக்கல. சிலைய எங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்னு எதுவுமே புரியல. சிலை மட்டும் கிடைக்கலனா பெரிய பிரச்சனையாயிடும். அண்ணாமலை, பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? வேண்டாம்க்கா, ஒரு மக்கள் இப்போ நமக்கு எதிரா இருக்காங்க. இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட்னு போனா நமக்கு தான் பிரச்சனை. இத நாம தான் தேடி கண்டுபிடிக்கணும். அம்மா, அதான் நம்ம ஆளுங்க தேட போயிருக்காங்கல்ல, கண்டிப்பா தேடி கண்டுபிடிப்பாங்க. நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்கம்மா. உள்ள டோர் பின்னாடி எதுவும் இல்ல சார். ஐயோ. சரி, நீங்க மில்லுக்கு பின்னாடி போய் பாருங்க. சரி, ஏதாவது வண்டி வந்த தடம் தெரிஞ்சாலும் எனக்கு உடனே சொல்றேன் சார். சீக்கிரம் போங்க. வாங்க. என்ன கிடைச்சதா? எங்குமே இல்லண்ணே, எல்லா இடத்துலயும் தேடிட்டோம். இங்க பாருங்க, சில வேற எங்கேயும் கிடைக்கலனா கண்டிப்பா இங்கதான் இருக்கும். ஒரு இடம் விடாம தேடுங்க. அங்க பாருங்க. ஐயா, கண்டிப்பா ஸ்கூல்ல கிடைக்கும்யா, அங்க போய் தேடலாம் ஐயா. எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரியுது. இவ்வளவு நேரம் சிலைய எங்க மறைச்சு வச்சிருப்பாங்கன்னு நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல தான் யோசிக்கிறோம். நாம அங்கதான் தப்பு பண்ணிட்டோம். என்ன அண்ணாமலை சொல்ற? ஆமாக்கா, நாம சிலைய திருடினவன் மைண்ட் செட்ல இருந்து யோசிக்காம விட்டுட்டோம். அதான் நமக்கு சிலை இன்னும் கிடைக்கல. நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒன்னு கேக்குறேன். அந்த சிலைய நீங்க திருடி இருந்தா அதை எங்க சேஃபா மறைச்சு வைப்பீங்க? நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஒரு முழுக்க ஆள் இருக்கும்போது நீங்க சிலைய திருடிட்டீங்க. அப்ப அந்த சிலைய கொண்டு போய் எங்க மறைச்சு வைப்பீங்க? நான் சிலையை எடுத்திருந்தா ஊருக்குள்ள யாரும் போகாத இடத்துல தான் நான் மறைச்சு வச்சிருப்பேன். அங்கதான் வருணும் கௌதமும் தேடிட்டாங்களே, அங்க இல்லையே. நானா இருந்தா ஊருக்குள்ள இருக்கிற ஏரி குளத்துல மறைச்சு வச்சு இன்னொரு நாள் வந்து எடுத்திருப்பேன். ஊருக்குள்ள இருக்கிற குளத்துல அந்த அளவுக்கு தண்ணி இல்ல, சோ அதுக்கு வாய்ப்பே இல்ல. அம்மா, இருக்கிற ஆப்ஷனே இவ்வளவுதான். இதுக்கு மேல எங்க மறைச்சு வைக்க முடியும்? சிலைய திருடினவங்க அந்த ஆப்ஷனை தான் யோசிச்சிருக்காங்க. அதைத்தான் நாம கண்டுபிடிக்கணும். மாப்ள, நீங்க சொல்லுங்க, அந்த சிலைய நீங்க திருடி இருந்தா எங்க மறைச்சு வச்சிருப்பீங்க? அத்தை, சாமி சிலைய நான் எதுக்கு எடுக்க போறேன்? சரி, நீங்க கேக்குறதால சொல்றேன். எல்லாரும் எங்க தேடுவாங்களோ அங்க வைக்க மாட்டேன். யாருமே எதிர்பார்க்காத, ஆனா எல்லார் கண்ணு முன்னாடியும் இருக்க ஒரு சேஃபான இடத்துல தான் நான் ஒளிச்சு வைப்பேன். யாருமே எதிர்பார்க்காத, ஆனா எல்லார் கண்ணு முன்னாடியும் இருக்கிற இடம் இது. போதும், சிலையை இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சு காட்டுறேன். என்னம்மா, என்ன இது? நாம இந்த ஊர் நல்லதுக்காக இந்த திருவிழாவுக்கு வந்தோம். ஆனா வந்த இடத்துல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. பழைய சுமந்துகிட்டு நாம திரும்பி போக கூடாது. நான் சொன்ன மாதிரியே இன்னைக்கு இந்த திருவிழாவை நடத்தணும். ஆனா எப்படி சித்தி? முடியும். இவ ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கோவில்ல திருவிழா நடக்கணுங்கிறது ஊர் மக்கள் எடுத்த முடிவு இல்ல, இது அவளோட முடிவு. அது அவ எனக்கு கனவுல எச்சரிச்சா. நிச்சயமா இந்த திருவிழாவை நான் நடத்தி காட்டுவேன். நமக்கு துணையா அந்த அம்மனே வருவா. எப்படிமா நீங்க இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? ஊர்க்காரங்களும் இப்ப நமக்கு எதிரா இருக்காங்க. இந்த நிமிஷத்துல இருந்து திருவிழா முடியற வரைக்கும் இனிமே நடக்க போற எல்லாமே ஏன் முடிவுதான்.
என்ன சித்தி பண்ண போறீங்க? கௌதம், வருண், இங்க என்ன நடந்தாலும் சரி, ஊர் மக்கள் யாரும் என்ன நெருங்க கூடாது. நான் நினைச்சதை நடத்தி முடிக்கிற வரைக்கும் ஒரு சின்ன இடையூறு கூட வரக்கூடாது. ஊருக்காரங்க என்ன பேசினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, என் கவனம் கொஞ்சம் கூட செதறாம பாத்துக்க வேண்டியது உங்க 2 பேரோட பொறுப்பு. நாங்க பாத்துக்கிறோமா. நீங்க நினைச்ச காரியம் முடியற வரைக்கும் உங்க பக்கத்துல கூட யாரும் வரமாட்டாங்க. நாங்க வரவும் விட மாட்டோம். என்னையா இது? காணாம போன ஆத்தா சிலையை கண்டுபிடிக்க சொன்னா அதை பண்ணாம சிலை செய்யறேன்னு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அதானே, களிமண்ல சிலையை செஞ்சா அது நம்ம ஆத்தாவாயிருமா? அப்படி சொல்லாதீங்கப்பா. இது நம்ம ஆத்தா தான். அவ முகத்தை பாருங்க, அந்த அழகோ ஆக்ரோஷமோ அப்படியே இருக்கு. சும்மா கதை விடாதீங்க. ஏற்கனவே இவங்க சிலை திருநது தெய்வ குத்தம் ஆயிடுச்சு. இப்போ களிமண்ல சிலை செஞ்சு கோயிலுக்குள்ள வச்சா அது அதை விட தெய்வ குத்தம் ஆயிடும். அப்புறம் ஊருக்குள்ள ஒரு உசுறு மிஞ்சாது. அண்ணே, அப்படிலாம் சொல்லாதீங்க. என்னதான் கல்லா இருந்தாலும் மண்ணா இருந்தாலும் அம்மன் சக்தி ஒண்ணுதான். இது நம்ம ஆத்தாதான். தயவு செஞ்சு தப்பா பேசாதீங்க. இத பாரு கரிசனத்தை பண்ற தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு எங்களை தப்பா பேசாதீங்கன்னு சொல்றியா? இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணமே நீதான். நீ எல்லாம் பேசவே கூடாது. ஒரு பூஜையோ ஒழுங்கா முழுசா பண்ண முடியல, பெருசா பேச வந்துட்டா. அப்படியே காணாம போன அம்மன் சிலை மாதிரியே இருக்கே. இவ்ளோ நுணுக்கமா யாராலையும் செய்ய முடியாது. ஆனா நீங்க எப்படிமா? இந்த சிலையை நீ செய்யல அண்ணாமலை. அந்த அம்மனே உனக்குள்ள வந்து தான் சிலையை வடிவமைச்சிருக்கா. அம்பாள மறுபடியும் கூட்டு வந்துட்டீங்களாமா? என் ஆத்தாவ அவ சன்னதிக்கே கூட்டு வந்துட்டீங்களாமா? என்னையா ஆத்தா, அம்மா, ஆத்தாவ உங்க கையால கொண்டு போய் சன்னதில வைங்கம்மா. அம்மா, ஓம் சக்தி சக்தி பராசக்தி. நான் திருவிழா நடக்கக்கூடாதுன்னு பிளான் பண்ணா மறுபடியும் இவ ஒரு சிலையை செஞ்சு திருவிழாவை நடத்த பார்க்கறான். இவள சும்மா விடக்கூடாது. ஏதாவது பண்ணியா? ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி